வணக்கம். என் பெயர் அஜோதிராம். நான் நேற்று பாரதியாரை பற்றி ஒரு சம்பவத்தை கூறியுள்ளேன். அதே போன்று இன்றும் ஒரு நிகழ்வை பற்றி கூற வந்துள்ளேன். பாரதியின் தமிழ் பற்று. ஒருமுறை மகாத்மா காந்தி தமிழகத்திற்கு வந்தபோது சென்னையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது காந்தி ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தினார். இது நடந்து முடிந்த சில நாட்கள் கழிந்து காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருந்து காந்திஜிக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை எழுதியவர் மகாகவி பாரதியார். அக்கடிதத்தில் பாரதியார், மிஸ்டர் காந்தி, நீங்கள் தமிழகத்திற்கு வந்தபோது பொதுக்கூட்டத்தில் பேசினீர்கள். ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக நாம் போராடுகிறோம். அதற்கான எழுச்சியை மக்களிடையே உருவாக்க நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டீர்கள். அதாவது பேசிய நீங்கள் தமிழர்களின் தாய்மொழியான தமிழில் பேசியிருக்கலாம். தமிழ் அறிந்திருக்கவில்லை என்றால் உங்களது தாய்மொழியான குஜராத்தியில் பேசியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஆங்கிலேயர்களின் தாய்மொழியான ஆங்கிலத்தில் பேசியதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக காந்தி பாரதிக்கு பதில் கடிதம் எழுதினார். உங்களது கடிதம் கிடைத்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல நான் குஜராத்தில் பேசியிருக்கலாம். ஆனாலும் பாரதி, நீங்கள் எனக்கு எழுதிய கடிதத்தை ஏன் ஆங்கிலத்தில் எழுதினீர்கள்? அதன் காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். இது காந்திஜி எழுதிய கடிதத்தின் சாரம். பாரதி என்ன சலித்தவரா? மீண்டும் உடனடியாக காந்திஜிக்கு பதில் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில், எனது தாய்மொழியை நன்மையான செய்திகளை சொல்வதற்கு மட்டுமே பயன்படுத்துவேன். தவறுகளோ தீமைகளையோ எடுத்து கூற நான் பயன்படுத்த மாட்டேன். அதனால் தான் எனது கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதினேன் என்று கூறியிருந்தார். இந்த கடிதத்தினை கண்ட காந்திஜி பாரதியின் திறமையையும் தாய்மொழி பற்றையும் கண்டு வியந்து பாராட்டினார். இப்பொழுது நான் எனக்கு புரிந்தது போல இந்த கதையை கூறுகிறேன். ஒரு நாள் காந்திஜி குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சுதந்திரத்தை பற்றி பேசியிருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் ஆங்கிலத்தில் பேசிவிட்டார். இதை கண்ட பாரதியாருக்கு சினம் வந்தது. அதனால் அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களுக்கு பிறகு காந்திஜிக்கு ஒரு கடிதம் வந்தது. அதை எழுதியவர் மகாகவி பாரதியார். அந்த கடிதத்தில், நீங்கள் சென்னைக்கு வந்து சுதந்திரத்தை பற்றி பேசினீர்களே, அதில் ஒரு தவறை செய்துவிட்டீர்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிவிட்டீர்களே. தமிழர்களுக்கு புரியும் தமிழ் மொழியில் பேசியிருக்கலாம். தமிழ் அறியாமல் இருந்தால் உங்களுடைய தாய்மொழியான குஜராத்தியில் பேசியிருக்கலாம். ஏன் ஆங்கிலத்தில் பேசியிருந்தீங்கள்? அது ஆங்கிலர்களின் தாய்மொழியாச்சே என்று பாரதியார் எழுதியிருந்தார். அதை படித்த காந்திஜி பதில் கடிதம் எழுதினார். நீங்கள் எழுதிய கடிதம் எனக்கு வந்து சேர்ந்தது. நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் நீங்கள் ஏன் அந்த கடிதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தீர்கள் என்று காந்திஜி கேட்டார். அதை படித்த பாரதியார் உடனடியாக பதில் கடிதம் ஒன்று எழுதினார். நான் எனது தாய்மொழியை நன்மையை கூற மட்டுமே பயன்படுத்துவேன். தீமைகளை கூற ஆங்கிலமோ அல்லது வேறு மொழிகளோ தான் பயன்படுத்துவேன் என்று எழுதியிருந்தார். இதை கண்ட காந்திஜி அவருடைய தமிழ் பற்றை பற்றி வியந்தார். நன்றி.